உங்களுக்கும் எனக்கும் யாருமே முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. இவன் இப்படிதான் ஒரு தீர்மானத்தை வைக்க முடியாது. உலகத்துல இருக்கிற 1000 பேருக்கு அவங்க கெஸ் பண்ணி இவன் வாழ்க்கையில இதுதான் நடக்கும், இதுதான் நடக்க போகுதுன்னு 1000 பேருக்கு அவங்க சொன்னது நடந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் அவங்க சொல்றது கண்டிப்பாக நடக்காது. அவர்களுடைய கற்பனைக்கு மிஞ்சி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கைகளை நன்றாய் தட்டி அவங்க நமக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. பாஸ்டர் நமக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. சொந்தக்காரங்க முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. உங்க ஓனர் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. உங்க வீட்டுல குடியிருக்கிறவர்கள் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. உங்க டீச்சர் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அதை அழித்து போட்டு உங்களை டிராவல் பண்ண வச்சு வெற்றி அடைய பண்ணுகிற கர்த்தர் கரங்களை எல்லாரும் தட்டி உங்க பிள்ளைக்கு வைக்கப்பட்டிருக்கிற முற்றுப்புள்ளியை எடுத்து போடுகிறார். உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற முற்றுப்புள்ளியை எடுத்து போடுகிறார். ஹல்லேலூயா. பெரிய ஆளா போன நாங்க செத்து போயிரும் தீர்க்க தரிசனம் சொன்னா அதை கேட்காம நீ பாட்டுக்கு பொழைச்சிரும் இயேசுவை கூப்பிட போன. நான் என்ன நம்புறேன்னா அவங்க சொல்ற தோரணை அப்படிதான் இருக்குது. இன்னொன்னு சொல்றாங்க, போதகரை எப்படி சொல்றாங்க, அவர் கூட்டாதீங்க, அவர் விட்டுருங்க, அனுப்பி விடுங்க. அத ஆண்டவரையும் இன்சல்ட் பண்றாங்க, யாரையும் இன்சல்ட் பண்றாங்க. நீ இதுக்கு உன் பிள்ளைக்கு பக்கத்துல இருந்தா கூட கடைசி நேரத்தில் சாகும்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திரலாம் இல்லையா? அவங்க பேசுகிற அந்த வார்த்தைக்குள்ள அத்தனை அடங்கி இருக்குது. அந்த சோகத்தை ஆனா எவீர் ஆண்டவரை தப்பா நினைக்கல, ஆண்டவரை முறுமுறுக்கவும் இல்லை, ஆண்டவரை கேவலமாவும் பேசவும் இல்லை. நம்மளா இருந்தா இத்தனை பேர் பேசுறாங்களே ஆண்டவரை, ஏன் ஆண்டவரை சும்மா இருக்கிறீங்க, இவனுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் கூட பேசியிருப்போம். ஆனா கர்த்தர் முகத்தை மட்டும் தான் பார்த்தாரு. அவர் சொல்றாரு, இல்ல அவன் என்னடா உனக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது, அவன் என்ன உன் பிள்ளை செத்து போயிடுச்சுன்னு சொல்றது, நீ வா போலாம், என்ன நான் பார்த்துறேன். கர்த்தர் கூட போய் அற்புதம் செய்தார். இன்னைக்கு கர்த்தர் செய்ய போறாரு உங்களுக்கு. நீங்க ஒருவேளை 10 வருஷம் ஆயிருக்கலாம் சிஸ்டர், பிரதர் 10 ஆண்டுகள் கூட ஆகலாம், நீங்க முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு 10 ஆண்டுகள் ஆகலாம். ஆனா நான் நம்புறேன், இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் மீண்டும் எடுக்க அவரால் முடியும், அவரால் முடியும். கர்த்தர் உங்களை பார்த்து ஒண்ணு மட்டும் தான் கேட்கிறாரு, பயப்படாதே, உன் பிள்ளையை குறித்து பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் வேலையை குறித்து பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. அவர்களுக்கே செய்த கர்த்தர், வழியிலே செய்த கர்த்தர், வஸ்திரத்தை தொட்ட உடனே செய்த கர்த்தர், இரவும் பகலும் அவரை தேடுகிற உங்களுக்கு செய்யாமல் போவாரோ? கைகளை தட்டும் போது அந்த ஆசீர்வாதத்தை வைங்கப்பா, என் பிள்ளை மேல வைங்கப்பா, என் மகன் மேல வைங்கப்பா, என் மகள் மேல வைங்கப்பா, இப்பவே. ஹல்லேலூயா. அப்படி பேசுறவங்க வெட்கப்பட்டு போகட்டும், அப்படி பேசுறவர்கள் வெட்கப்பட்டு போகட்டும். சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, ஹல்லேலூயா, என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தராம் செய்வார். சீக்கிரமா செய்ய போறாரு. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள செய்ய போறாரு. உன் மரம் திரும்ப துளிர்க்கிறதை இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள பார்க்க போறீங்க. மரித்த காரியங்கள் உயிரோடு எழும்புறத நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளையே, மறுபடியும் கர்த்தர் மரித்த சடலங்களை, மரித்து போய் கிடக்கிறவங்களுடைய வாழ்க்கையை உயிரடைய செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க.